இந்த ஆண்டு 2026 அந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி அந்த சாம்பல் அந்த திருநீர் ஒட்டிட்டு தவ காலத்திலே தியாக காலத்திலே பாதம் எடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த ஆண்டை பொறுத்த மட்டிலே இப்போது மார்ச் 7 நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அடுத்த மாதம் மலர்கின்ற மாதம் அந்த ஏப்ரல் 5ஆம் தேதி அந்த இயேசு உயிர்த்தார் என்று சொல்லி நாம் கொண்டாடுகின்ற சமயத்திலே நம்முடைய நெஞ்சத்திலே சவால்களை பதித்தாக வேண்டும். ஏன்னா உயிர்த்தவன் அந்த இயேசு மட்டுமல்ல, உயிர்ப்பிக்க வேண்டியவர்கள் நீங்களும் நானும். நாம் அனைவரும் இந்த 40 தினங்களிலே ஒரு எழுச்சி பெற வேண்டும், ஒரு வளர்ச்சி காண வேண்டும், முதிர்ச்சியை சுவைக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே அந்த இறையாட்சிக்கு லட்சியத்திற்கும் ஒரு சாட்சியாக நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். It's not only Jesus, but we need to really be raised up. இது சாதாரணமாக நடக்காது. ஆனால் அதை செய்ய வேண்டியது 2 காரியம் உண்டு. அந்த திருநீற்று புதன் என்று சொல்கிறோமே, ஆஷ் வெட்னஸ்டே, அந்த சாம்பலிலே ஆரம்பிக்கின்றோம். அது சென்ற ஆண்டு 2025 அந்த குருத்து ஞாயிறு அன்று பசுமையாக இருந்த அந்த குருத்துவடையானது ஒரு ஆண்டிலே சாம்பலாக மாறி இருக்க, அந்த சாம்பலை அந்த சாம்பலாக மட்டும் வைக்காம இந்த 40 தினங்களிலே மீண்டும் அந்த தீப்பொறியை பெற வேண்டும், மீண்டும் அந்த அக்கினி சுவாலையை நாம் பெற வேண்டும், மீண்டும் அதற்கான ஆதங்கத்தையும் ஆவேசத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் ஆற்றல் தந்து ஆவண செய்வார் என்ற நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். அப்படி என்ன 2 காரியம் என்று சொன்னேன். ஒன்று, இந்த 40 தினங்களிலே something we need to give up. ஏதாவது ஒன்றை தவிர்க்க, தடை செய்ய, அதை இல்லாது போக ஒரு முற்றுப்புள்ளி வைக்க. அது ஏதாவது ஒரு அழுக்காக இருக்கலாம், ஒரு அட்டூழியமாக இருக்கலாம், அநியாயமாக இருக்கலாம், அக்கிரமாக இருக்கலாம். அந்த அழுக்கை விட்டுவிட வாழ்க்கையில எத்தனையோ உண்டு. நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், எனக்கும் உண்டு. மாநில இருக்கிற சமயத்துல பிசுரடிக்கும் வாழ்க்கை இழுபறி இருந்தா, ஆனா அதிலேயே அந்த சாக்கடையிலே நாம் மூழ்கிவிடக்கூடாது. ஏதாவது ஒன்றை தேர்வு செய்ய, அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி தர, அதற்கு நாம் இறந்து காட்ட, giving up one side, taking up another side. அப்படி என்றால் அந்த விட வேண்டியதை விட, தாக்க வேண்டியதை தாக்க, நீக்க வேண்டியதை நீக்க, அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க, மேலும் ஒரு அடிக்கல் நாட்ட வேண்டும். ஒரு நல்ல காரியத்தை, ஒரு நல்ல செயலை, நல்ல வாழ்க்கையிலே நேர்மையை, உண்மையை, நன்மையை கடைப்பிடிக்க உறுதி கொண்டால் அதுதான் உயிர்ப்பு நாயம். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். உங்களை வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன், என்னுடைய ஜெபத்தை அர்ப்பணம் செய்கின்றேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கின்ற பட்சத்திலே நீங்களும் எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டு, இறப்போம் உயிர்ப்போம், நாமும் இயேசுவிலே பங்கு கொள்வோம்.